நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிராட்வே பெட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். சந்தை வந்து சரியான கூட்டம் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக சரியான கூட்டம். நம்ம வந்து உள்ளே போயிட்டு வர்றது அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பப்பி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே 5, 6 அது மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இது பாருங்கள், பீகிள் குட்டி எல்லாமே, அதாவது நாய், அதாவது பெட்டில் வந்து நம்ம டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான எல்லா ப்ரீட்ஸுமே, லேப்லேருந்து, கொச்சியிலேருந்து, டேபிள் டாக்கு, இது மாதிரி எல்லா டாக்குமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பப்பி தான் இருந்துச்சு. ஒரு சில இது வந்து டாக்குமே கொண்டு வந்திருந்தாங்க. 1 இயரு 2 இயர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொண்டு வந்திருந்தாங்க. அதேமாதிரி பெர்சியன் கேட் இருந்துச்சு, லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. வரிசையாக வாங்க அப்படியே ஒன்றா பார்த்துட்டே போகலாம். இது வந்து எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா பெட் மார்க்கெட்டுக்கு லெஃப்ட் சைடு அப்படியே ஒரு லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு போயிடலாம். அடுத்து அந்த பக்கத்தில் ரைட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரலாம். இது வந்து எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா காக்டெயிலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீட்டாக கேஜ் மாதிரி செட் பண்ணி அழகாக கொண்டு வந்துருந்தாங்க. இது பார்த்துங்க, இது சுகர் கிளைடர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து இது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பெட்டுக்கு தேவையான டூல்ஸு, அக்சசரிஸு, செயின், நாய்க்குள்ளே செயின், இது மாதிரி கேஜு எல்லாமே ஓரளவு நெருக்கி கொண்டு வந்தாங்க. அப்புறம் அப்போ வந்து ஃபீடு பார்த்தா, அப்புறம் ஃபீடு டாக்குக்குள்ளே ஃபீடு இருந்துச்சு, கேட்டு, லவ் பேர்ட்ஸு எல்லாத்துக்கான ஃபீட்ஸுமே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பாருங்கள், அந்த கடை தான் காமிச்சிருக்கோம். இது வந்து ஃபுல்லாமே செயின் எல்லாமே இருக்கும். அடுத்து இதே மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் 1 பேர் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டாக் பேர் என்ன எனக்கு தெரியல, கேட்கல, எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு. அதேமாதிரி புறாக்கள் அப்படி எடுத்துக்கிட்டாலுமே புறாலே ரோமரு, கர்ணை, மயில், இது மாதிரியும் கொண்டு மயில் புறா அப்படின்னு சொல்லுவோம், ஃபேன்டைலு, அதுவுமே கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து வேறு அப்படியே பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. உள்ளே வந்து எல்லாருமே கையிலே வச்சுக்கிட்டு அப்படியே நின்று நம்ம பேசி வாங்கணும் அப்படின்னா நல்லாவே பார்த்து பொறுமையாக நின்று பார்த்து வாங்கலாம். அடுத்து இந்த வாரம் ஃபேன்டைல் சொல்கிறேன்னா ஃபேன்டைல் இருந்துச்சு. அப்புறம் சண்டை சேவல், நாட்டு சேவல், நமக்கு தேவை நம்ம சைடு பார்த்திங்க அப்படின்னா பொட்டை எடுக்கலாம் அப்படின்னா பொட்டை சேவலம் அது மாதிரி வேணும் அப்படின்னா பிராட்வேக்கு நல்லாவே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதாவது என்னது பீட்டா ஃபிஷ்ஷு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் வந்து கர்ணை ஐசைன் செக் பண்ணிகிட்டு இருந்தார். ஐசைனு அப்புறம் ரோமர் கொண்டு வந்திருந்தாங்க. ரோமருமே நல்ல குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, மட்டமாகவும் கொஞ்சம் இருந்துச்சு. நம்ம தான் பார்த்து நல்லா எடுத்துக்கணும் நல்ல பொருள் வந்து. நிறையாவே இருந்துச்சு. அதாவது பெட்டுக்கான மார்க்கெட்னால் இதுதான் சரியான மார்க்கெட்னு சொல்லுவேன் நான் வந்து சென்னையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சைடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சேவல், பந்தயத்துக்கு அதாவது ரெடியாக இருக்கிற மாதிரி பந்தயத்துக்கு உடனே விடு சண்டைன்னு சொல்லுவோம், அது மாதிரி விடுற மாதிரி சேவலுமே கொண்டு வந்துருந்தாங்க. பொட்டைங்களும் அதிகமாக வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த சேவலாம் 8 ரூபா சொல்லிகிட்டு இருந்தார் அந்த அண்ணன் வந்து. அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாமே சேவல் வரிசை ஒன்றுன்னா பார்த்துட்டே போகலாம். இங்கே கீழே நிற்கிது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் சேவல் வந்து. அடுத்து இந்த அண்ணாவும் கையில் வச்சுருக்காரு, அவங்களும் ஒரு சேவல் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே சேல்ஸுக்கு தான். சேல்ஸ் முடிஞ்சதும் இருக்குது, சேல்ஸுக்காக இருக்கிறதும் இருக்குது. இந்த அண்ணன் நமக்கு நல்லா ஒபே பண்ணாப்புல, நல்லா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவலாம் தூக்கி விட்டு, சேவலுமே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு சேவல் வந்து. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேவல் வந்து ஹைட்டுமே நல்லா ஓரளவு ஹைட்டு தான். எப்படி இருக்குது பாருங்கள் சேவல். அவ்வளோ லட்சணமாக சேவல்களை எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சந்தை மட்டும்தான், வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. வேறு நாட்டுக்கோழி இருந்துச்சு, அப்புறம் புறாக்கள் அதிகம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த வயசில் வச்சுருந்தா இது வந்து ஒரு பொட்டை ஒன்று இருந்துச்சு பாருங்கள், கிளிமூக்குன்னு நினைக்கிறேன், கிளிமூக்குன்னு சொல்லுவோம், அதில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த பக்கத்தில் அப்படி பாருங்கள், அதெல்லாம் நாட்டுக்கோழி தான் பெரும்பாலும் வச்சுருந்தாங்க. ஆடு இருந்துச்சு, சாமின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆடுகள் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வரிசை பாருங்கள் புறா. அடுத்து புறாவுக்கு வந்து இந்த ட்ரிங்கர் வைப்போம் பார்த்தீங்களா, பவுல் வச்சு, அந்த ட்ரிங்கருமே வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த ஒன்று தான். நீட்டாக இருந்துச்சு. செட்டு வந்து 600 ரூபா சொன்னாங்க. கீழே டின் இருக்கும், மேலே அப்படியே கவுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த கடையிலே பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ட்ரிங்கர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஃபீடர் இருக்குது, பேர்ட்ஸுக்கான சன்ஸு அதாவது சூரியகாந்தி விதை இருக்குது. அப்புறம் உங்களுக்கு டம்மி எக் இருந்துச்சு. எல்லாமே பேர்ட்ஸுக்கு என்னென்ன வேணுமோ தேனை, கம்பு, இது மாதிரி எல்லா ஐட்டமே வச்சுருந்தாங்க. இந்த அண்ணா வந்து ரிங்கு வாங்கிட்டுருக்கா பாருங்கள். அதாவது 4 20 4 20. அப்புறம் கடலில் இதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது கேட்டல் போன் அப்படின்னு சொல்லுவோமோ, அதுவுமே இருந்துச்சு. வேறு ஃபீடரு, லவ் பேர்ட்ஸ்க்கான ஃபீடரு, ஜாவாக்கான ஃபீடரு, ட்ரிங்கரு, வேறு நெட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டோம்னா இது ஃபுல்லாமே புறா தான். இந்த லைன் பூராமே புறா தான். அடுத்து ஃபேன்சி பேர்டு, அடுத்து இது இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வாத்து இருந்துச்சு. இது வந்து சோறு கிளீடராமா. இதுவுமே இது இங்கே தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம். எங்கேயும் பார்த்ததில்ல. வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு பொருள் வந்து. அப்புறம் வந்து அது பக்கத்தில் வந்து அதுலேயே குட்டியாம்மா. இது வந்து முள்ளம்பன்றி மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து முள்ளம்பன்றின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டுருந்தோம். இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், சிலந்தி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த வீடியோவில். சிலந்தி, அது பேர் என்னென்னு தெரில. அதுவும் என்னென்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஆனால் நமக்கு பார்க்குறப்ப சிலந்தின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் புறாலாம் பாருங்கள், ரோமருமே வந்துருந்துச்சு. கையில் இதே மாதிரி தான் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்து நின்று வெயிட் பண்ணி ஐசைன் செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நல்லா எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல பொருளாக எடுக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரோமரு. இது வந்து ஒன்று வந்து 700 சொல்லியிருந்தாங்க. அதாவது சிங்கிள் 700 சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே ஆண் நினைக்கிறேன். பாருங்கள். அடுத்து இதே மாதிரி தான் புறாவுக்கு தேவையான எல்லா கேஜு, ட்ரிங்கரு, ஃபீடரு இது மாதிரி இருந்துச்சு. வேறு அதுக்கான ஃபுட்டு எல்லாமே சின்ன கேஜு. அதுக்கப்புறம் அந்த காக்டெயிலு, மக்காவு, இது மாதிரியான அதுக்கான கேஜி செட்டப் பாக்ஸு, ப்ரீடிங் பாக்ஸு. இதுக்கு பார்த்துட்டோம்னா இந்த கடை வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லவ் பேர்ட்ஸு, ஜாவா, ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு, காக்டெயிலு, அதாவது கலர் சிக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி வந்து அவ்வளோ வச்சுருந்தாங்க அந்த கடையில் வந்து. ஃபுல்லாமே அதே மாதிரி ஒரு சிலவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வண்டியில் வச்சுக்கிட்டு அப்படியும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள், கிங்காமா ஒரு ஜோடி இருந்துச்சு. கீழே இது பார்த்திங்க அப்படின்னா முஸ்கி இருந்துச்சு பார்த்தீங்களா, முஸ்கி இருந்துச்சு. அடுத்ததான் இந்த லைன் ஃபுல்லாமே அப்படி தான். ஃபுல்லாக ஜாவா இருந்துச்சு. ஜாவாலாம் பார்த்திங்கன்னா 2-3 கலர் இருந்துச்சு. சின்னம்மா, அதாவது ஃபின்ச்சஸ் சொல்லுவோம்ல, ஃபின்ச்சஸ்ஸு. அந்த ஃபின்ச்சஸ்லாம் 2-3 கலர். பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. வாங்கணும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாமே ஜாவா பேர்ட்ஸ் தான். அப்படியே ஒன்றா காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக காக்டெயிலு. இந்த பக்கம் ஜாவாவில் மேலே பார்த்து வந்து ஒயிட் இருந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி நம்ம ஸ்பேரோ சொல்லுவோம்ல, சிட்டுக்குருவி, அதுவுமே மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒயிட்டு. அது கீழே உள்ளதுக்கு இது கொஞ்சம் டார்க்காக, அதாவது கலர் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு, பெர்ஷியன் கேட்டு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணோம். ஹைசைன் வந்து ப்ளூ ஆமாம், அதுவும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து செமி பஞ்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுவுமே எடுக்கிறதுனா இந்த அண்ணாட்டை மட்டும், இந்த பாய் தான் இந்த அண்ணா வந்து, இந்த அண்ணாட்டை மட்டுமே நல்லா இருந்துச்சு. மற்ற எங்கேயும் பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சோர் கிளேட்டர் ஆமாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு, நம்ம வாங்கி வளர்த்ததில்லை. இதுவுமே சுண்டலின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதுதான் வந்து பிஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. கலர் ஒயிட்டில், ப்யூர் ஒயிட்டில் இருக்குது, க்ரேயில் இருக்குது. இது வந்து காக்டெயிலு. எல்லாமே அப்படி தான். ஃபுல்லாமே சந்தை ஃபுல்லாமே நமக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்துச்சு. அதாவது பெட்ஸ் அப்படின்னா பெட்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கான தேவையான பொருள், கேஜி, 1க்கு 2, அதாவது ஒரு போனால் ஃபின்ச்சஸ்னால் ஃபின்ச்சஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுற மாதிரி இல்லாமல் ஃபுல்லாமே நம்ம போதும்னு பார்க்குற அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு.
இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன அது வந்து ப்ளே பண்ணுறக்காக ஃபின்ச்சஸ் இதெல்லாம் வந்து ஏறி அதை வந்து அதோட பேர்ட்ஸுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறக்காக உள்ள சின்ன சின்ன டாய்ஸ் வந்து அப்புறம் கேஜ் பாருங்கள் இந்த அண்ணாவுமே வச்சுருந்தார். நம்ம ஃபீடிங் பண்ணுற மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி காக்டெயிலு மக்காவு இது மாதிரியான சிக்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அடுத்து பாருங்கள் அப்படியே இது வந்து ஃபுல்லாகவே ரைட் சைடு தான். ஃபுல்லாக ரைட்டு தான். ரைட் சைடு பார்த்துக்கிட்டு வரோம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் லெஃப்ட் சைடு பார்த்துட்டு போகிறோம். இது எல்லாமே ரைட் சைடு பார்த்துட்டு வரோம். அடுத்து பாருங்கள் இதுவுமே செமி பஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து ஃபுல்லாக கேஜ் தான். கேஜ் லவ் பேர்ட்ஸு பேர்ட்ஸ்லாம் நல்லா பார்த்து எடுக்கலாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கடைக்கு 2-3 கடை யார் வச்சுருக்காங்க அப்படின்னா நல்லா இது மட்டும்தான் இருக்குதுன்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஒன்று பிடிக்கலாம் இன்னொரு இடத்துல பார்த்து நல்லாவே எடுக்கலாம். டாக்கும் அதே மாதிரி தான். சின்ன சின்ன பப்பி எல்லாமே வந்துருந்துச்சு. ஒன்று பிடிக்கல அப்படின்னா இன்னொரு இடத்துல பார்த்து எடுக்கிற மாதிரி அதே அதாவது ஆப்ஷன் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு பெட் மார்க்கெட்னால் இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பெட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இப்போ நான் தேடி வந்தது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகவே முடியாது. இதெல்லாம் டாக்கை பாருங்கள். அந்த டாக் பேர்லாம் தெரில. இது வந்து புள்ளிக்குட்டா எப்படி இருக்குது பாருங்கள். டாக் எப்படி இருக்கு பாருங்கள். கீழே ஒரு டாக் வச்சுருப்பாங்க. இதாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தானாமா. நல்லா இருந்துச்சு. டயர்டாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இப்போ டயர்டாக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஓரளவு நெருக்கி சண்டையை பார்த்தாச்சு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பெட்டு வேணும், அதாவது பல்லாவரத்தோட பெருசுன்னா அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவ்வளோ பெரிய சந்தை தான். பெட்டுக்கு தெளிவான ஒரு இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த சந்தையை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பிராட்வேயை இது வந்து கன்னிக்குட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், கன்னி இலசிப்பிப்பாறை அந்த லைனில் ஒரு கலர் மட்டும் தானே மாறும். அதனால் வந்து அதையுமே வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேளாண் தானே கடைசி முடிய சொல்ல, நீங்கள் வாங்குறீங்கன்னா சொல்லுங்கள் சொல்கிறேன் அப்படின்னு அதோட செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கொடுத்தாச்சு. ஆமாம், நல்ல டாக் வேணும், மற்ற அது மாதிரி பெட்ஸ் வேணும், அது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாரமே வந்து விசிட் பண்ணுங்கள். நல்லாவே இருக்குது சந்தை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா இந்த சந்தையை வந்து பார்த்து எடுக்க சொல்லுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை சென்னை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். இங்கேருந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள்.